ஃப்ரைடே மார்னிங் அறக்க பறக்க ஒர்க்கிங் டேன்றதுனால குக் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன லஞ்ச் மெனுன்னு பார்த்தீங்கன்னா, தட்டைப்பயிறு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் சேர்த்து நல்லா தேங்காய் அரைச்சி சேர்த்த காரக்குழம்பு. இதுக்கு காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா, முட்டைகோஸ் பொரியல் தான் செஞ்சுருந்தேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி காரக்குழம்பு, புளிக்குழம்புக்கெல்லாம் நம்ம வடகம், வத்தல் இந்த மாதிரி காம்பினேஷனே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் இல்லையா? ஸோ சரின்னு சொல்லிட்டு கேபேஜ் பொரியல் செஞ்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து ஹக்கா நூடுல்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா, யூஷுவலாக புளி சேர்ப்போம்ல, பட் அதுக்கு பதிலாக இப்போது மாங்காய் சீசன்றதுனால மாங்காய் சேர்த்து செஞ்சுருந்தேன். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. இதோட டீட்டெயில் ரெசிபி இன்னொரு வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். ஸோ சைட் பை சைடாக வந்துட்டு லஞ்ச் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி இருக்க இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் ஜங்க் ஃபுட்ஸ்லாம் வந்துட்டு எவ்வளோ தான் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாலும் டிவியில் ஆட் பார்த்துட்டு ஸ்கூல் போகிறாங்க குழந்தைங்க பார்த்து வந்து கேட்குறாங்க. பட் வெளியில் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியான வெர்ஷனில் செஞ்சு கொடுக்குறது எவ்வளவோ பெட்டர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.